ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தருமராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசியான மகர ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 சனி முடிய போகுது. 7 சனி முடிகிற தருவாயில நீங்க இருக்கீங்க. அதாவது மார்ச் மாசம் 29ஆம் தேதியோட உங்களுக்கு அந்த 7 சனி அப்படிங்கிறது முடியுது. அதாவது இது வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனை, வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானம், கோர்ட்டு கேஸ், பஞ்சாயத்து, கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு, பிரிவு நிலை, இது போல பல பிரச்சனைகள் நீங்க சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்பதான் ஒரு பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு. இந்த மாதத்துல இருந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. அதனால இந்த பிப்ரவரி மாதம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமா இருக்கு அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். உங்க ராசியிலே பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறாப்புல குருவுடைய பார்வை படும்பொழுது ஒரு பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாவே ஏற்படும். நல்ல தெளிவான சிந்தனை, தெளிவான மனநிலை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். மன உளைச்சல் அப்படிங்கிறது குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த மாதத்துல ஏற்படும். குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனீஸ்வரர் ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறதால, குடும்பஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்க்கை வேற இருக்கிறதால பாத்தீங்கன்னா குடும்ப பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். தனஸ்தானங்கள் உயரக்கூடிய நிலை ஏற்படும். தொழில் வளர்ச்சி அமோகமா செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, பேரு, புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. 3ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிறாப்ல. 5ஆம் அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாப்ல ராகு கூட சேர்ந்து. அதாவது 3ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சில நற்பலன்களை அதிகமா கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கு. அதாவது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நிலை அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அதாவது 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா இளைய சகோதரஸ்தானத்துக்கு பாத்தீங்கன்னா அதிகமா நீங்க செலவு செய்யக்கூடிய நிலையும் ஏற்படும். நீங்க எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நிலையும் ஏற்படும். அதாவது நீங்க வேலைக்காக முயற்சி பண்ணாலும் சரி, இல்ல திருமணத்திற்காக முயற்சி பண்ணாலும் சரி, இல்ல ஒரு புதியதாக நான் வண்டி வாகனங்கள் வாங்க போறேன், இல்ல நான் வீடு கட்ட போறேன், இது போல எது சம்பந்தமா நீங்க முயற்சி பண்ணாலும் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பாகவே ஏற்படும். 4ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல மறைவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதாவது கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்குறது, அதாவது கடன் வாங்கி ஒரு சில சுகபோக வாழ்க்கைக்கு கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். ஏற்கனவே கடன்ல உள்ள நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா கடன் வாங்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் குறைந்து நல்ல முறையில படிக்கக்கூடிய நிலை ஏற்படும். நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நீங்க படிச்சீங்கன்னா படிப்புல நல்லா வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. 5ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கிறாப்ல, 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாப்ல. அதாவது பரிவர்த்தனை யோகம் அடையறதால பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உங்களுக்கு நட்புறவு ஏற்படக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும். குழந்தைகளுக்கு சுப விரிய செலவுகள் பண்றது, குழந்தைகளுக்கு ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். குழந்தைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். குழந்தை உங்க பேச்சை கேட்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அப்படி இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல பிரிந்த காதலர்கள் கூட மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய நிலையும் ஏற்படும். அதாவது ஒரு சில நபர்களுக்கு புதிய காதல் மலரக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா பல நபர்களுக்கு புதியதாக காதல் மலரக்கூடிய நிலை ஏற்படுறதால முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்யற இடத்துல ஒரு சில அசிங்கம், அவமானங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுறதால பார்த்து கவனமா நீங்க இருக்கிறது ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் ராசியில இருக்கிற பிறகு குடும்பஸ்தானத்துக்கு போறதால பாத்தீங்கன்னா அதாவது எதிரிகளுடைய தொல்லை, டார்ச்சல், மன உளைச்சல் அப்படிங்கிறது அப்பப்ப வரதான் செய்யும். அப்பப்ப கடன் பிரச்சனைகள் வர்றதாக இருந்தாலும் சரி, இல்ல வம்பு வழக்குகள் வர்றதாக இருந்தாலும் சரி, இல்ல நோய் நொடி வர்றதாக இருந்தாலும் சரி, அப்பப்ப வரக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் அங்க குருவுடைய பார்வை ராசி மேல படுவதால பாத்தீங்கன்னா அனைத்தையுமே நீங்க தகர்த்தெறிந்து செல்லக்கூடிய நிலை ஏற்படும். அனைத்திலுமே வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. 7ஆம் இடத்தை பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் பார்வைப்படும் பொழுது பாத்தீங்கன்னா பொதுவா திருமணம் ஆகாத நபர்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய நிலையும் ஏற்படும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி பெறக்கூடிய நிலையும் ஏற்படும். அதாவது நான் திருமணத்திற்காக பல வருஷமா நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா அதாவது 5ஆம் அதிபதி உச்சம் அடைகிறாப்புல சுக்கிரன். அப்படி இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் பல நபர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. 8ஆம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் ராசியில இருக்கிறாப்புல. பிறகு பாத்தீங்கன்னா சனி கூட சேர்ந்து இருக்கிறதால பொதுவா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து கவனமா நிதானமா போறது ரொம்ப நல்லது. ஒரு சில மருத்துவ விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதே போன்று உங்களுக்கு
உங்களுக்காக இருந்தாலும் சரி, இல்ல குடும்பத்தில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நபர்களுக்கு மருத்துவ வீண் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும். அதனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து கவனமா போங்க. இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏதாவது நிலுவையில வம்பு வழக்குகள் கோர்ட்ல ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய நிலை அப்படிங்கிறது இல்ல. அதனால பார்த்து கவனமா இருங்க. 9ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் ராசியில இருக்கிறாப்ல, பிறகு வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துக்கு வராப்ல. 9ஆம் இடத்துல கேது இருக்கிறாப்ல, சுக்கிரன் குரு செவ்வாய் பார்வை அங்க 9ஆம் இடத்தை பார்க்கறதால வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகள் குறைந்து தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையும் ஏற்படும். அதே போன்று தந்தை மூலமான நல்ல அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும். 9ல கேது இருக்கிறதால அடிக்கடி தந்தை சார்ந்த விஷயத்துல ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறது, தந்தையாருக்கு வீண் விரைய செலவுகள் ஏற்படுறது, தந்தையுடைய உடல்நிலையில மருத்துவ விரைய செலவுகள் அதிகமா கொண்டு செல்லக்கூடிய நிலையும் ஏற்படும். அதனால தந்தையுடைய உடல்நிலையில கூடுதல் கவனமா நீங்க பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல வந்து உச்சம் அடைகிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும், வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும், பணி சுமை அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். வேலை செய்யற இடத்துல ஒரு மதிப்பு மரியாதை, அதாவது புகழோடு இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். அதாவது அரசு பணிக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலா முயற்சி பண்ணீங்கன்னா அரசு சார்ந்த விஷயத்துல வெற்றி பெறக்கூடிய நிலையும் ஏற்படும். அரசு பணி கிடைக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்குன்னு ஒரு மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது உயரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரவங்க பல நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா புதியதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆனா இந்த மாதத்துல அது வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லக்கூடிய நிலையும் ஏற்படும். தொழிலால ஒரு லாபங்கள், தொழிலால ஒரு பேரு புகழ், மதிப்பு மரியாதை, குடும்பத்துல ஒரு சந்தோஷமான நிகழ்வு, இது போல நிலையும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். லாபஸ்தானாதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய லாபங்கள் வந்தாலும் கடனை குறைக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதே போல எதிரிகளுடைய தொல்லை, போட்டி பொறாமை, வம்பு வழக்குகள் அப்படிங்கிறது அப்பப்ப வரக்கூடிய நிலையும் ஏற்படும். அப்படி வந்தால் கூட 11ஆம் இடத்தை வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்தை குரு நேர்பார்வை பார்க்கறதால வந்து பாத்தீங்கன்னா அனைத்து பிரச்சனையிலுமே நீங்க வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. அதை நீங்க சிறப்பான முறையில நீங்க கையாளக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். 12ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரையும் 5ஆம் இடத்துல இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதால குடும்பத்திற்காக அதிகமா செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்படும். வாழ்க்கை துணைவிக்காக அதிகமா செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்படும். அதிகமா குழந்தைகளுக்காக அதிகமா செலவு செய்யக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீண் விரைய செலவுகளை குறைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு சுப விரைய செலவுகள் நடக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படுறதால சுப விரைய செலவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை அளிக்கும். அதே போன்று தேய்பிறை அஷ்டமி அன்று பைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்றதும் மேலும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.